சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மூச்சு காத்து அப்படிங்கிறது சனி. ஒரு உயிர் வந்து உள்ள வரணும்னு சொன்னா 4 கிரகங்கள் இருக்கணும். தூக்கிட்டு போகும்போது 4 பேர் வேணும். கண்டிப்பா. அந்த 4 கிரகங்கள் எது அப்படின்னா, மூச்சு காத்துனா சனி பகவான், அதை கொடுக்கக்கூடியவர். ஆத்மா, உயிர் அது சூரியன். சூரியன் ஒளி வரலன்னு சொன்னா செடி, பூண்டு, புல் எதுவும் முளைக்காது. உயிரை ஜனிக்கிறது யாரு? சூரியன், படைக்கிறது. ராகு வந்து யம தர்மன், கேது வந்து மோட்ச காரகன். இப்போ இவ்வளோ 4 பேர் இன்வால்வ் ஆனாதான் ஒரு சோல், ஒரு உயிரை வந்து கொண்டு வர முடியும், திருப்பி கொண்டு போக முடியும். அதனால தான் பல தடவை இல்லை, மூச்சு பேச்சு இல்லை, 2 அமுத்தனோடனே மூச்சு வருது திருப்பி. அப்போ உயிர் போனாதான், அப்படின்னா சூரியன் வெளில போனாதான் அந்த உயிர் வந்து போகும். மூச்சு போனாலும் உயிர் போகாது. அப்போ இந்த சனி வந்து மூச்சு காத்து. பாருங்க ஒரு அதிசயம், நம்ம வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு வாங்கின டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்குறோம். ஆனால் மூச்சு காத்துக்கு எந்த விலையுமே இல்லை. 2 நிமிஷம் அது இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. கடவுள் பாருங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. அது உலகம் முழுக்க எப்போ வேணா அன்லிமிட்டெடு. ஏன்னா அதுக்கு ஏதாவது சார்ஜ் வச்சிருந்தாருன்னா நம்ம ஆளுங்க அதுக்கு 2000 கோடி போட்டாலும் போட்டிருப்பாங்க. அவ்வளவு சிக்னிஃபிகண்டான மூச்சு காத்து அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு. அதுவும் ஏழை பணக்காரன் ஜாதி பேதிய மத பேதம் யாருக்கு எல்லாருக்கும் உண்டான்ட்டார். கருப்பா வெள்ளை எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப கடவுள் யாருங்கிறது இது ஒரு சின்ன புரிதல் தான்மா. சனி பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான துன்பத்திற்கும் அனுபவத்திற்கும் காரகத்துவம் பெறுகிறார். இந்த சனி இல்லைன்னு சொன்னா புத்தி வேலை செய்யாது. சனி வந்துட்டார்னா வேலை செய்ய விடமாட்டார். 2 வேலை. இப்படிதான் அதை பார்க்கணும்.